நேற்றைய தினம் பாஜக தரப்பில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றிருந்தது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் திராவிடத்திற்கு எதிராகவும் அதேபோன்று பெரியார், அண்ணா உள்ளிட்டோர் தலைவர்களுக்கு எதிராகவும் அந்த மாநாட்டில் பாஜகவினுடைய நிர்வாகிகள் பேசியிருந்தார்கள். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு விளக்க அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கம் மூலமாக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தில் அதிமுக என்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் எனவும், அதே போன்று நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் அரசியல் செய்கிறோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கை போல கட்டமைக்க முயலக்கூடிய திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு, அதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தகவலையும் விளக்கத்தினையும் அவர் பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று முருக பக்தர்கள் மாநாட்டின் தீர்மானங்களை ஏற்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அந்த தீர்மானங்கள் அதிமுக ஏற்கவில்லை எனவும் இந்த குறிப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். இதன் பிறகாகவே மாநாடு முடிந்த பிறகே செய்திகளின் வாயிலாகத்தான் இது குறித்தான, அதாவது பேரறிஞர் அண்ணா அதே போன்று பெரியார் உள்ளிட்டோரை வசைபாடியது குறித்தான அந்த தகவலை அறிந்தேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் RSS விழாவில் கலந்து கொள்ளவில்லை என வேலுமணி செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் தெரிவித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக திராவிடத்திற்கு எதிராக அதிமுக இல்லை எனவும், திராவிடத்தின் உறைவிடமே அதிமுக திகழும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திராவிடத்தை அழிக்க முருகாவா என்ற ஒரு குறிப்பிட்டிருப்பது என்பது ஏற்க முடியாது எனவும், அதே போன்று திராவிடத்தை அழிக்க முருகாவா என்ற ஒப்பிட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா என்ற ஒரு கேள்வியினையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து அதை விளக்கமாக ஒரு ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக அவர் வெளியிட்டிருக்கிறார்.